இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியில் ரமலானை அடுத்ததாக வரும் 10வது மாதம் ஷவ்வால். ரமலானின் முற்றுப்பெருகையோடு இடம்பெறும் ஈத் அல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம்தான் ஷவ்வாலின் முதலாவது நாள். ஷவ்வால் எனும் இந்த பெயரானது உயர்த்தப்பட்டது எனும் தமிழ் கருத்திலான ஷவால் எனும் அரபு மொழி வார்த்தையிலிருந்து பிறந்ததாகும். இந்த பெயரானது இம்மாதத்தின் ஆன்மீக பலன் மற்றும் அருள்கள் உயர்த்தப்பட்டிருப்பதை குறித்து நிற்கிறது. ரமலான் மாதத்தின் 30 நாட்களையும் நோன்பில் கழித்த முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் ரமலானின் அமல்கள் ரமலானுக்கு மாத்திரமல்ல முழு வாழ்க்கைக்குமானது என்பதை உணர்த்தி கொள்ள இம்மாதத்தின் 6 நாட்களுமாக சேர்த்து நோன்பு நோட்பர். ஷவ்வால் மாதத்தின் 7வது நாள் உஹது யுத்தம் இடம்பெற்ற நாள். இஸ்லாமிய நாகரிகத்துக்கு முற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலான மதீனத்து படைக்கும் மக்காவின் குரேஷிய படைக்கும் இடையிலான இந்த உஹது யுத்தம். இந்த யுத்தம் முஸ்லிம்களுக்கு பகுதி அளவு வெற்றியையே கொடுத்திருந்த போதிலும் யுத்தம் ஒன்றுக்கான ஒழுங்குகளையும் போர் யுக்திகளையும் முஸ்லிம் படைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு யுத்தமாக வரலாற்றில் கருதப்படுகிறது. யுத்தத்தின் ஆரம்பத்தில் முஸ்லிம்களின் படை மேலோங்கி நின்ற போதிலும் முன்னேற்பாடுகளை மீறி சில முஸ்லிம் போராளிகள் தம் இடங்களை விட்டு நீங்கியமையானது எதிரிகளின் படை முஸ்லிம்களை சூழ்வதற்கு வழிவகுத்தது. இந்த சம்பவமானது ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல் போன்ற உயரிய விழுமியங்களின் தேவைப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையினர் சமாந்தரம் இல்லாத தாக்குதல்களை நடாத்தி மீள குழுக்களை உருவாக்கி தடுமாறியதன் பின்னரே தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு பலமான ஒரு படையாக எதிரிகளை எதிர்கொண்டனர். சஹீஹ் அல் முஸ்லிம் கிரந்தத்தில் இடம்பெறும் ஒரு ஹதீஸின் பிரகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பலவீனமான முகுமினை விட பலமான முகுமின் தான் சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவரும் ஆவார். இருப்பினும் இரண்டிலும் நலவுகள் உண்டு. எனவே நன்மை பயக்கும் விடயத்துக்காக பாடுபடுங்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நீங்கள் உங்களை உதவியற்றவராக உணர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று நாம் நமது சொந்த சவால்கள் மற்றும் துன்பங்களை கடந்து செல்லும் போது இந்த உஹது யுத்தத்தின் படிப்பினைகளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைகளும் எமது வாழ்க்கையில் ஆழமாக எதிரொலிக்க வேண்டும். திடமற்ற தன்மை மற்றும் சோதனைகளுக்கு மத்தியில் நமது நம்பிக்கைகள், கொள்கைகள் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றில் நாம் உறுதியாக இருப்பது மிக முக்கியமானது. பெரும் துன்பங்களை எதிர்கொண்டு நபித்தோழர்கள் ஒன்று திரண்டது போல் நாமும் ஒருவரை ஒருவர் ஆதரித்து அசைக்க முடியாத மன உறுதியுடன் ஒன்று பெற வேண்டும். நமது விழுமியங்களை நாம் தான் நிலைநிறுத்த வேண்டும். நபி அவர்களின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு நபி தோழர்களை முன்மாதிரியாக கொண்டு நாம் எமது தனிப்பட்ட மற்றும் சமூக ரீதியான சவால்கள் அனைத்தையும் ஆன்மீக பலத்துடன் எதிர்கொள்ள முடியும். ஷவ்வால் மாதமானது வெறும் வரலாற்று நிகழ்வுகளை மட்டும் ஞாபகப்படுத்தி நிற்காமல் இன்றைய காலகட்டத்தின் தவிர்க்க முடியாத சவால்களுக்கான எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தமான படிப்பினைகளை உணர்த்தி நிற்பது சிறப்புக்குரிய விடயமாகும். எமது மார்க்கத்தையும் நம்பிக்கையையும் புதுப்பித்து அதனூடான சவால்களை ஆன்மீக ரீதியாக எதிர்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஒரு மாதமாக இந்த ஷவ்வால் மாதம் அமையட்டும்.